கடந்த 2 நாட்களாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக போனாராமா என விசாரித்தால், அப்படி ஒன்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அதிகாரப்பூர்வமாக ஸ்டாலின் அவர்களை அழைக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது. அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் சின்ன சின்ன கருத்தரங்கங்கள் நடத்துவதற்கான ஹால்கள் கிடைக்கும். அதை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு இவர்கள் எங்கு வேண்டுமானாலும் எதை வைத்து வேண்டுமானாலும் பேசலாம். அப்படி நடத்தும்போது பல்கலைக்கழக துணை வேந்தர்களோ பேராசிரியர்களோ சிறப்பு அழைப்பாளர்களாக கருதப்பட்டு அப்படி அழைக்கப்பட்ட இந்த விழாவிற்கு அவர்கள் வருகிறார்களா என்பது கூட உறுதியாக தெரியாதாம். மற்றபடி அதிகாரப்பூர்வமான அழைப்பு ஏதும் பல்கலைக்கழகம் சார்பில் இல்லையாம். வழக்கம் போல திமுகவின் PR டீமான சோசியல் மீடியா ஊப்பிக்கள் இதையும் இட்டுக்கட்டி கூறி வருவதாக கூறப்படுகிறது. ஏனெனில் ஆக்ஸ்போர்ட் வளாகத்தில் உள்ள ஹால்களை யார் வேண்டுமானாலும் எடுக்கலாமாம். ஈழத் தமிழர்கள் பிரச்சனை உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் பலரும் கூட அந்த ஹால்களை வாடகைக்கு எடுத்து கூட்டங்களை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. அப்படியானால் இதுவும் சுத்தமான உருட்டு என்பது தெரிய வந்துள்ளது. அதாவது ஆஸ்திரேலியாவில் கலைஞர்களுக்கு சிறிய ஸ்டாம்ப் ஒன்று வெளியிட்டார்களே, அது போன்ற கதைதான் இதுவும் என்கிறார்கள் விஷயம் தெரிந்தவர்கள். இதெல்லாம் ஸ்டாலினுக்கு எங்கே தெரிய போகிறது? அயலகம் உள்ளகம் என்று சொல்லிக்கொண்டு தன்னை சுற்றி உள்ள நியமன IT இளைஞர்களின் மூலம் கையில் உள்ள பணபலத்தால் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். மற்றபடி வேறொன்றுமில்லை. இதெல்லாம் வெறும் ப்ரமோஷன் தான். இந்த விழா குறித்து விசாரித்தால், இவர்களே அரங்கத்தை வாடகைக்கு எடுத்து இவர்களே நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு இவர்களே செலவழித்து கொண்டும் திரும்பி இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதற்கும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றே தெரிகிறது. அப்படி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்துகிறது என்றால் அவர்கள் அதை அதிகாரப்பூர்வமாக பத்திரிகையில் தெரிவிப்பார்கள். அப்படி ஒன்றும் ஸ்டாலின் விழாவில் இல்லை. அந்த வகையில் மேற்கண்ட நிகழ்ச்சி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக சின்ன அரங்கில் நடக்கிறது என்று வேண்டுமானால் இவர்கள் போட்டுக்கொள்ளலாம். இது மாதிரி மக்கள் மத்தியில் வேடிக்கைகளை செய்வதுதான் திராவிட மாடல். ஒரு பக்கம் திருபுவனத்தில் கொடுத்த பெட்டிஷன்களை எல்லாம் வைகை ஆற்றில் போட்டு விட்டார்கள். எல்லாம் பம்மாத்து வேலைதான். ஸ்டாலின் மருமகன் சம்பரீசன் ஏற்பாட்டில் தான் இந்த ப்ரமோஷன் எல்லாம் நடக்கிறது. இதற்கெல்லாம் கேவலப்பட போகும் நிலை வெகு தூரத்தில் இல்லை என்கிறார்கள் எதிர்க்கட்சிகள்.